வெல்கம் டு கிச்சன் சயின்ஸ். போன வீடியோல எண்ணெயும் தண்ணியும் ஏன் ஒட்டாதுன்னு பார்த்தோம். ஆனா சோப்பு போட்டா மட்டும் எப்படி எண்ணெய் பச போகுதுன்னு கொஞ்சம் சயின்ஸ் கலந்து டீட்டெயில்டா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மின்சார மனிதன். இந்த சோப்புக்குள்ள மாயமோ மந்திரமோ ஏதும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல இருக்கிறது பியூர் சயின்ஸ் மட்டும். எண்ணெய் பாத்திரத்தை வெறும் தண்ணியில கழுவுனா எண்ணெய் போகிறது இல்லை, ஆனா சோப்பு போட்டு ஒரே தடவையில போயிடுது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோப் மாலிகூல்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். தண்ணியிலையும் எண்ணெயிலையும் போலார் மற்றும் நான் போலார் மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த சோப் மாலிகூல்ஸ்க்கு இரண்டு பக்கங்கள் இருக்கு. ஒன்று ஹைட்ரோபிலிக், ரெண்டாவது ஹைட்ரோபோபிக். இந்த ஹைட்ரோபிலிக்கு தண்ணியை ரொம்ப பிடிக்கும், இது தண்ணியை கூட்டு சேர்த்துக்கும். ஹைட்ரோபோபிக்கு எண்ணெயை ரொம்ப பிடிக்கும், இது எண்ணெயை கூட்டு சேர்த்துக்கும். அதாவது சோப் டபுள் ஏஜென்ட் மாதிரி, ஒரே நேரத்தில் எண்ணெயையும் பிடிக்கும் தண்ணியையும் பிடிக்கும். அதாவது நம்ம விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி ஐ லவ் யூ டூன்னு சொல்லுது. சோப்பு எண்ணெய் மேல படும்போது எண்ணெயை பிடிக்கும்னு சொல்ற ஹைட்ரோபோபிக் எண்ணெயோடவும் ஒட்டிக்கும். தண்ணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஹைட்ரோபிலிக் தண்ணியோடையும் ஒட்டிக்கும். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, எண்ணெய் சின்ன சின்ன துண்டுகளா உடைஞ்சு சோப்புல ஒட்டிக்குது. இந்த சின்ன சின்ன ஆயில் பால்ஸுக்கு மிசில்ஸ்னு பேரு. இந்த ஆயில் பால்ஸ் சோப்பு கூட ஒட்டிக்கிட்டு பிளேட்டை விட்டு வந்துடும், சோப்பு கூடவே போயிடும். அதனாலதான் கை கழுவும் போதும் எண்ணெய் பாத்திரத்தை கழுவும் போதும் சோப்பு ரொம்ப அவசியம். சானிடைசர் கூட இதே பிரின்சிபல்ல தான் வேலை செய்யுது. கிச்சன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எங்க பார்த்தாலும் சோப் சயின்ஸ் தான். இனிமே சோப்பை நீங்க எங்க பார்த்தாலும் அதை வெறும் வாசனை கட்டின்னு நினைக்காதீங்க, அது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கிச்சன் சயின்ஸ்ல கைகளை எவ்வளவு நேரம் கழுவணும், அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பக்காவா பார்க்கலாம். நான் உங்க மின்சார மனிதன்.